வணக்கம். 2024 நவம்பர் 27 புதன்கிழமை மதிய நிலவர 2 நிமிட வானிலை தகவல் துளி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலின் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் தற்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 350 கிலோமீட்டர் தென்கிழக்கையும், புதுச்சேரிக்கு 450 கிலோமீட்டர் தென்கிழக்கையும், சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கையும் நிலை கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து இறுதியில் 30ஆம் தேதியோ டிசம்பர் 1ஆம் தேதியோ செங்கல்பட்டு மாவட்ட கரையை விழுப்புரம் மற்றும் மரக்காணம் மற்றும் மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால காற்று அச்சம் வேண்டாம். கரையை நெருங்கும் முன் கரையை கடக்கும் முன் செயலிழந்துதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ கரை கடக்கும். ஆகவே காற்று அச்சம் வேண்டாம். அதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் 2 நாட்களுக்கு நீடித்தாலும் அதோட தீவிரத்தன்மை இன்னும் ஆய்வில் இருக்கிறது. நேற்றிலிருந்து அந்த நிகழ்வு பெரிய அளவில் நகரவில்லை. தற்பொழுது 2 நீரோட்டத்தில் எந்த நீரோட்டத்தை பிடித்து நெருங்கி வருமா அல்லது சற்று அப்பால், ரொம்ப அப்பால் கிடையாது, 100 கிலோமீட்டர் தொலைவிலா 200 கிலோமீட்டர் தொலைவிலா, அது இறுதியில் புதுச்சேரிக்கு நெருக்கமாக வரும்பொழுது 50, 75, 100 நெருங்கி வந்துடும். டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக எந்த அளவிற்கு வரும் என்பது ஆய்வில் இருக்கிறது. மழை பொழிவானால் 3 நாட்களுக்கு தொடரும். அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை சற்று தீவிரம் குறைந்தாலும் கரை கடக்க முற்படும் பொழுது, செயலிழக்கும் பொழுது மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறுக.